வணக்கம் வாசக அன்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சிறுவாணி சிறுகதைகள் 2020 அப்படிங்கிற தலைப்பில் சிறுவாணி வாசகர் மையத்தில் இருந்து வெளிவந்த நூலில் இருந்து ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம். அந்த சிறுகதை என்ன அப்படின்னா, தவிப்பு அப்படிங்கிற தலைப்பில் மகேஷ்குமார் செல்வராஜ் அவர்கள் எழுதிய அருமையான சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். தவிப்பு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும் அந்த சிறுகதையை பார்த்து விடலாமா? எழுதியவர் மகேஷ்குமார் செல்வராஜ் அவர்கள். அவள் அந்த கூழ் பானையையே பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா லாவகமாக சுழற்றி ஒரே நேர்கோட்டில் வரைவதைப் போல மஞ்சளை பூசி மெழுகினாள். மீண்டும் அதன் மீது சிகப்பு பொட்டை வைத்துவிட்டு அழகு பார்த்தாள். வேப்பிள்ளை மாலை சாற்றிவிட்டால் அம்மனுக்கான கூழ் பானை தயாராகிவிடும். வீட்டில் ஒரு படையலை போட்டு ஊர்வலம் வரும்போது கூழ்பானையை தலையில் தூக்கிவிட்டு அனுப்பிவிட்டால் இந்த ஆண்டு வேண்டுதல் முடிந்துவிடும். அம்மா முகம் அயற்சியில்லாமல் ஒருவித பெருமிதத்துடன் இருந்ததை அவள் கவனித்து கொண்டே இருந்தாள். அம்மா நாள் தெரிந்த முதலாய் பரபரப்பான மனுஷி. பின் தூங்கி முன் எழும் வித்தையை எங்கு கற்றாள் என தெரியவில்லை. எப்பொழுதாவது நிம்மதியாக உறங்கினாளா என்பதை கூட அவள் அறிந்ததில்லை. சதா இயங்கியே ஆக வேண்டும் என்கிற இயந்திரத்தைப் போல இயங்கிக் கொண்டே இருப்பாள். இரவில் அவள் ஒன்றுக்கு எழுப்பினால் கூட சலிப்பின்றி எந்த முனகலும் செய்யாமல் அம்மா எழுந்து கூடவே போவாள். அந்த நேரத்திலும் மாடுகளுக்கான கஞ்சி தொட்டியில் தண்ணீர் இருக்கிறதா என பார்த்து ஆடுகளுக்கான கொலையை அள்ளி போட்டு கோழி கூண்டுக்குள் ஒரு கைப்பிடி தானியங்களை வீசி வருவாள். அம்மா, இருட்டில் தனியாக விட்டுட்டு போவாதம்மா, கூடவே நில்லுமா. அடியே இவளே, கண்ணா தெரியல, இங்கே தானே இருக்கேன், இப்படி பயந்து சாவுற, சொனைக்கு போகிறப்போ மட்டும் பயமில்லாமல் போன, பதறாமல் நின்று பெஞ்சிட்டு வாடி. அவள் திட்டும் திட்டில் அத்தனை வாஞ்சை இருக்கும். சொனை என்றவுடன் பழைய நினைவுகள் கோழி குப்பையை கிளறுவதைப் போல அவளுக்குள் கிளற துவங்கியது. வயதுக்கு வந்த 2 வருடங்களுக்கு பிறகான ஒரு மழைக்காலம். ஏரியில் நீர் நிரம்பி கோடி போவதாக சொன்னார்கள். அம்மா அதை போய் பார்த்தாளா என்பது கூட அவளுக்கு தெரியாது. மதிய சாப்பாட்டுக்கு மேல் ஏரி கோடை போவதை பார்க்க அவள் எதிர்த்த வீட்டு பெண்ணுடன் தன் தோழியோடு சேர்ந்து மூவருமாக போனார்கள். என்னத்தான் நீச்சல் தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவளுக்குள் பய உதறல் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதே கூட்டமாய் இருந்தால் அவள் கெட்ட ஆட்டத்திற்கு சொந்தக்காரியாக இருந்தாள். ஏரி நீர்க்காரையை உடைக்க சதா அலைகளை அனுப்பிக்கொண்டே இருந்தது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருந்தது. காற்றில் ஈர வாசம் இருந்தது. நுரையீரலை தாண்டி போன காற்று கூட திரும்ப வரும்போது ஜில்லிப்பா இருந்தது. அந்த சுவாசத்தில் அடி வயிற்றிலும் குளிராய் இருந்து உடல் சிரித்தது. விரல்கள் அனைத்தும் விரைத்திருந்தது. அடிக்கும் வெயிலை ஏரி நீர் ஆற்றுப்படுத்தி இருந்தது. புணர்தலுக்கு பின்பாக கிறக்கத்தில் நீரிடம் வெயில் மயங்கி கிடந்தது. மர இலைகள் ஈரத்தின் பிசுபிசுப்பில் காற்றை கலவிக்கு அழைத்தது. நீர் நிறைந்து கிடக்கும் பரப்பளவை காண கண்களுக்கு போதவில்லை. பார்க்கும் யாருக்கும் அந்த நீருக்குள் அப்படியே குதித்து முங்க வேண்டும் போல் இருக்கும். சுழித்து ஓடும் அதன் வேகத்தில் மூர்க்கத்தில் சிக்குண்டால் உயிர் தப்பிப்பது என்பது இயலாத காரியம். கரையின் இருமருங்கிலும் கூட்டம் கூட்டமாய் இருந்தது. 2 ஊர்களை இணைக்கும் சாலை துண்டாகி இருந்தது. நீர் வடிந்தால் மட்டுமே சாலையை செப்பனிட முடியும். அப்படியே அவசரமாக போக வேண்டுமென்றால் 2 ஊர்களை சுற்றி கொண்டுதான் போக வேண்டும். மூவரும் வேடிக்கை பார்த்துவிட்டு திரும்புகையில் அருகாமை சுனையில் நீரின் பெருக்கு அதிகம் இருப்பதாக பெருசு ஒன்று சொல்லிக்கொண்டே போனது. வந்ததற்கு சுனையை பார்த்துவிட்டு போகலாம் என மூவரும் முடிவு செய்தார்கள். அவள் சிறு வயதில் ஒரே ஒரு முறைதான் அந்த சுனைக்கு போயிருக்கிறாள். மலையின் பாதையில் மரங்கள் அடர்ந்து மறைந்திருக்கும் அந்த சுனை. மூச்சு வாங்க வாங்க சுனைக்கு வந்து விட்டார்கள். சிறு வயதில் பார்த்த சுனை போலவே இல்லை. பெய்த மழைக்கு நீர் அருவி போல் கொட்டி கொண்டிருந்தது. ஒரு சிறு வங்கு போல் இருக்கும் பாறை குடைவரைக்குள் தனியாக வந்தால் மனதுக்குள் ஒருவித மிரட்சி இருக்கும். அவள்தான் அதை ஆரம்பித்தாள். சட்டென குனிந்தவள் இருவர் மீதும் நீரை விடாமல் வாரி இறைத்தாள். அவர்கள் இருவரும் நிறுத்தடி என்பதை காதில் வாங்காமல் பரபரவென கைகளால் நீரை வாரி இறைத்து கொண்டே இருந்தாள். உற்சாகத்திற்கு ஒரு குணம் இருக்கிறது. நம்மிடம் உள்ள உற்சாகம் சட்டென்று மரக்கிளையை கவி பிடிக்கும் கொப்பாக அடுத்தவரையும் இறுக பற்றி கொள்ளும். அவர்களும் அந்த உற்சாகத்தில் பங்கு கொண்டு அவள் மீது நீரை வாரி இறைத்தார்கள். இருவரின் வேகம் அவளை அயற்சி அடைய வைத்து பாறை மீது சாய்ந்து கொண்டு நிற்க முடியாமல் சிரித்தாள்.
இருவரும் மாறி மாறி அந்த சுனை நீரை அவள் மீது வாரி இறைத்து கொண்டே இருந்தார்கள். நேரம் போனதே தெரியவில்லை. மகிழ்வை சுகிக்க முடியாமல் சுகித்தார்கள். வாய் நிறைய நீர் அள்ளி பருகினார்கள். வாயில் வைத்த நீரை ஒருவர் மீது ஒருவர் மாற்றி மாற்றி பீச்சி அடித்து மகிழ்ந்தார்கள். மனிதனை குழந்தையாக்கிவிடும் குணம் நீருக்கு மட்டுமே உண்டு. அவர்கள் மூவரும் குழந்தையாகி போனார்கள். பாறையினின்றும் கொஞ்சம் விலகினார் போல் கொஞ்சம் சமவெளி இருந்தது. சுனை நீர் அந்த இடத்தில் தேங்கி வழிந்து கொண்டிருந்தது. சட்டென எதிர்த்த வீட்டு பெண் தன் தாவணியை கலட்டி அவளின் தோழியிடம் ஒரு முனையை கொடுத்து ஓடும் நீரின் முன்னும் பின்னுமாக போட்டு மீன் பிடிக்க ஆரம்பித்தார்கள். 4-5 முயற்சிகளுக்கு மீன் சிக்கவே இல்லை. 6வது முயற்சியில் மீன்கள் விதவிதமாக சிக்கின. எல்லாமே சின்ன சின்னவைகளாக இருந்தன. அவள் கைகொட்டி குதித்து கொண்டே சிரித்தாள். அவள் சிரிப்பதையே இருவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தாவணியின் ஒரு முனையில் பிடித்த மீன்களை எதிர்த்த வீட்டு பெண் முடிச்சிட்டு கட்டி கொண்டாள். முடிச்சு சரியாக வயிற்று பாகத்தில் விழ மீன்கள் துள்ள அவளுக்கு அது குறுகுருவென்று கூசுவது போல் இருக்க அந்த கூச்சத்தில் நெளிந்தாள். அவளின் தோழியும் தாவணியை வாங்கி கட்டி பார்த்து அந்த கூச்சத்தை அனுபவித்தாள். அது சொல்ல உண்ணாத உணர்வுகளை தந்து போனது. அவளுக்கும் அந்த கூச்சத்தை அனுபவிக்க ஆசையாக இருந்தது. அந்த கூச்சத்தை நினைக்கவே அவளுக்கு சிரிப்பு சிரிப்பாக வர அவள் வேண்டாம் என்று மறுத்தாள். அவளின் தோழி சட்டென்று ஒரு மீனை உருவி அவள் சட்டைக்குள் போட்டுவிட்டாள். அந்த மீன் செய்யாத குறும்பெல்லாம் செய்ய கரையில் பட்ட மீனாய் துள்ளி குதித்தாள். வெளிவராத மீனை எடுக்க குதிக்கும் அவஸ்தையில் சட்டையை கலற்ற எத்தனிக்க இடறி பாறையில் விழுந்து அவள் சிராய்த்து கொண்டாள். இருவரும் ஒரு கணம் பதறி துடிக்க விளையாட்டு வினையானது என்றுணர்ந்து அவளின் சிராய்ப்புகள் மீது ஊதிவிட்டார்கள். அந்த மீன் கடைசி வரை என்னவானது என்று மூவருக்குமே தெரியவில்லை. வீடு வந்து சேர்கையில் இருட்டி இருந்தது. பாவாடையை தூக்கி பார்க்கையில் தான் தெரிந்தது முட்டி பெயர்ந்திருந்தது. மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் குலைத்து இடுகையில் அம்மா பார்த்து விட்டாள். நடந்ததை மாற்றிச் சொல்லி திட்டிலிருந்து தப்பித்து கொண்டாள். அந்த காயமாற நாட்கள் ஆனது. இடையில் நெறிக்கட்டி கொண்டு 1-2 நாள் அவஸ்தைப்பட்டாள். எருக்கம் செடி பாலை பீச்சி அடித்து அடிமணல் அள்ளி ஊதியதில் காயம் காய்ந்து காணாமல் போனது. ஊர் வைத்தியத்திலேயே சரி செய்து கொண்டாள். நெடுநாள் வரை அந்த மீன் என்னவானது என தெரியாமலே இருந்தாள். வீட்டிற்கு வந்து அவள் தோழி பார்க்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள். பார்த்துடி, அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்து குழந்தையா பிறக்க போகுது, போடி என அவள் செல்லமாக சினுங்க அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். அம்மா தான் தோட்டத்தில் இருந்த வேப்ப மரத்திற்கும் மஞ்சள் பூசி பொட்டிட்டு புதிதாக வைத்திருந்த மஞ்சள் பாவாடையை கட்டிவிட்டாள். எங்கிருந்தோ வந்த அப்பா சொன்னார், பொறையாத்தா கோயிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு விட்டதாக. சீக்கிரமாக வேண்டியதை பாரு என்று சொல்லிக்கொண்டே கொடியில் காய்ந்த வேஷ்டியை எடுத்து வாயில் வேஷ்டியின் ஒரு முனையை வைத்து கட்டிக்கொண்டே ஏதோ சொன்னார். அம்மா புரிந்தும் புரியாமலும் சரி சரி என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள். அவள் நேற்றிரவு கடைசி பஸ் வரும் வரை அவளின் தோழி வருவாள் என எதிர்பார்த்திருந்தாள். அவளின் தோழி வரவே இல்லை. விடிந்தும் விடியாமலும் வரும் முதல் பஸ்ஸிலும் அவளின் தோழி வந்து சேரவில்லை. அவளின் தோழி திருமணமாகி போய் இந்த 3 ஆண்டுகளில் ஒரு கொடைக்கும் வரவில்லை என்பதே வருத்தமாக இருந்தது இவளுக்கு. இந்த முறை நிச்சயம் வருவதாக சொன்னதாக எதிர் வீட்டு பெண் சொல்லி இருந்தாள். பொறையாத்தா கோயிலில் இருந்து கூழ் கொண்டு போய் மாரியம்மன் கோயிலில் இறக்கி வைக்க வேண்டும். அது ஒரு சடங்கு. பொறையாத்தாவும் மாரியம்மனும் தோழிகள். 7 ஊருக்கு பொதுவான எல்லை பிடாரிதான் பொறையாத்தா. ஊருக்குள் இருந்து காப்பவள் மாரியாத்தா. வருடா வருடம் ஊர் எல்லையில் நல்ல விளைச்சலை கொடுத்து ஊரை கட்டி காத்து எந்த சேதமும் நேராமல் விளைந்த விளைச்சல்களை கொண்டு பெரும் படையலை சீராக அனுப்பி ஊரே கொண்டாடி மகிழும் அந்த திருவிழாவிற்கு தான் தோழி வராதது உள்ளுக்குள் அவளுக்கு என்னவோ செய்தது. வீட்டு படையல்கள் முடியவும் கூழ் இன்ன பிற பொருட்களோடு ஊர்வலம் வரவும் சரியாக இருந்தது. அம்மா சும்மாடு செய்து வைத்து பானையை தலையில் ஏற்றிய போது வழியில் வந்த பெரும் கிழவி குலையிட்டு சத்தமிட்டாள். ஊரே திரண்டிருக்க அவள் தோழி வராததே அவளுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. அன்று நாள் முழுக்க அவள் நினைவாகவே இருந்தது. அம்மாவோடும் அப்பாவோடும் அவள் மீண்டும் மாலை கோயிலுக்கு போனால் அம்மாவுக்கு பெரிய வேண்டுதல் இருந்தது. அது அவளின் கல்யாண வேண்டுதலால்தான் இருக்கும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவளை ஒத்த வயது பெண்கள் கையில் ஒன்றும் இடுப்பில் ஒன்றுமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு பேசுகையில் சிலரிடம் வாஞ்சையும் சிலரிடம் எல்லலும் இருந்ததை அவள் கவனிக்க தவறவில்லை. ஏதோ இவளுங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உலகத்தையே ஜெயிச்சா மாதிரி பேத்திக்கிறாளுங்க, அதுக்கு நேரங்காலம் வர வேணாம்.
அவ கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவ தான். ஊருக்கு வந்து 3 வருஷமாச்சு. ம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்றதை பெருசாக பேசிக்கிறாளுங்க. மனதுக்குள்ளேயே திட்டினாள். அறுவடை செய்து முடித்த கழனிகளை அடுத்த பருவத்து பயிர்களுக்காக தயார்படுத்த துவங்கியிருந்தார்கள். அவளின் அப்பா மல்லாட்டை போடுவதை பற்றி ஆலோசித்து கொண்டிருந்தார். வந்த ஞாயிறில் சந்தையில் இருந்து புது மாடுகள் வந்திருந்தன. அம்மா அந்த வாரத்தில் டவுனுக்கு அவளை அழைத்து போய் புது துணிகளும் கொஞ்சம் நகைகளும் வாங்கி தந்தாள். தரகர்கள் மாப்பிள்ளை விஷயமாக அலைந்தார்கள். ஜோசியர் வீட்டுக்கும் குறி சொல்பவர்கள் வீட்டிற்கும் அவளுக்காக அம்மா அலைந்து திரிந்தாள். ஏதோ ஒன்றிற்காக தட்டிக்கொண்டே போனது. எதுவும் அமைந்து வருவதாக இல்லை. மழையில் தொலைந்த வெயிலில் வளைந்த மழையாய் காலம் கரைந்து கொண்டே இருந்தது. அன்றைய ஞாயிறின் உச்சி வெயிலில் அவளின் அப்பாவை தேடி வயதான ஒருவரும் உடன் ஒரு இளைஞனும் வந்திருந்தார்கள். வந்ததும் அப்பாவை கேட்டார்கள். அவர்கள் இருவரும் கழனியில் இருப்பதாக சொன்னாள். வந்தவர்களுக்கு தாகம் தீர நீர்மோர் தந்து உபசரித்தாள். அவர்கள் இருவரும் அவளின் அப்பாவிற்காக காத்திருந்தார்கள். அவர்கள் என்ன விஷயமாக வந்திருப்பதாக கேட்டாள். விலைக்கு மாடு இருப்பதாகவும் அதை வாங்க வந்ததாகவும் சொன்னார்கள். நேரமாக அவர்கள் அவளின் கழனிக்கு வழி கேட்டார்கள். அந்த பெரியவர் தான் கிளம்புகையில் கேட்டார், ஆத்தா, இன்னொரு வாய் நீர்மோர் கிடைக்குமா என்று. உச்சி ஆயிடுச்சே, சாப்பிட்டுட்டு போறீங்களா என்றாள் அவள். வேண்டாமா, வெயில் காங்குது, நீர்மோரே போதும் தா. அந்த இளைஞனும் ஒரு வாய் மோர் குடித்தான். குடித்து முடித்து அவளின் கழனியை நோக்கி போனார்கள். மாலையாகிவிட்ட பின் தான் அம்மாவும் அப்பாவும் வீடு திரும்பினார்கள். போட்ட மல்லாட்டைக்கு களை எடுக்கும் வேலை இன்றோடு முடிந்ததாக அம்மா சொன்னார். அப்பா, உன்னைய தேடி 2 விருந்தாளிங்க வந்தாங்க. ஏதோ மாட்டை வைக்கிறேன்னு சொன்னியாமே, வழி கேட்டு கழனிக்கு வந்து பார்த்தாங்களா என்று அவள் கேட்டாள். அப்பா கால்களை கழுவிக்கொண்டே, வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சொல்லி விடுறோம்னு சொல்லியிருக்கேன். வேற என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? ஒன்றும் கேட்கலையேப்பா. வந்தவங்க கைத்து கட்டிலேயே உட்காந்துருந்தாங்க. தாகத்துக்கு நீர்மோர் கொடுத்தேன். போகிறப்ப இன்னொரு சொம்பு நீர்மோர் கொடுத்தேன். குடிச்சிட்டு போனாங்க, அவ்வளோதான். எந்த மாட்டப்பா விற்க போகிற? அம்மா சிரித்து கொண்டே உள்ளே போனாள். அடுத்தடுத்த வாரங்களுக்கு பிறகு அவளை பெண் பார்க்க வந்தார்கள். மாப்பிள்ளை அன்று வந்த அதே இளைஞன். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளை திருவிழாவில் பார்த்தானாம். பார்த்தவுடன் பிடித்து போக, கட்டினால் அவளை தான் கட்டுவேன் என அடம் பிடித்து நேரிலேயே அப்பாவும் மகனுமாய் வந்து கேட்டு ஜாதகம் பொருந்தி மாப்பிள்ளையை நன்கு விசாரித்து எல்லாவற்றிற்கும் சம்மதம் சொல்லி நல்ல நாளில் பெண் கேட்டு வர சொல்லியிருந்தார்கள். அவளுக்கும் அவனை பிடித்திருந்தது. மூச்சுக்கு 300 தடவை அவளை மருமகளே என அந்த பெரியவர் கூப்பிட்டார். அப்பா அவளின் கல்யாணத்திற்காக வீட்டில் இருந்த மாடுகளை விற்றார். மாடுகள் வீட்டிலிருந்து போகும்போது அம்மா அழுதாள். அவளும் அழுதாள். அதற்காக கல்யாணமே வேண்டாம் என்று கூட சொன்னாள். அப்பா எப்பொழுதும் தன் முதலீடுகளை மாட்டில்தான் போடுவார். அதிலிருந்து தினப்படி வருமானம் வருவது போல் பார்த்து கொள்வார். ஆடுகள் சிலவும் விலை போயின. கல்யாண கலையில் வீடு ஜொலித்தது. தினம் ஏதேனும் படையல்கள் நடந்த வண்ணம் இருந்தன. பத்திரிகை அடித்து குலதெய்வ கோயிலில் வைத்து கும்பிட்டு முதல் பத்திரிகை தாய்மாமன் வீட்டில் வைத்து அழைத்து ஊர் உத்தரவு வாங்கி ஊரில் வைத்து வெளியூரில் இருக்கும் சொந்தங்களுக்கெல்லாம் அம்மாவும் அப்பாவும் நேரில் போய் சொந்தங்களுக்கு வைத்து அழைத்தார்கள். அப்படி ஒரு இரவில் அம்மா களைத்து போய் வந்தாள். அன்றுதான் அவள் தோழிக்கு பத்திரிகை வைத்து விட்டு வந்திருந்தார்கள். அப்பா அந்த பழைய டிவிஎஸ் 50யை ஓரமாக நிறுத்தினார். அம்மா தான் அவளிடம் சொன்னார், உன் சிநேகிதி கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டா. நல்லா இருக்கா. உன்னை ரொம்ப விசாரித்ததா சொன்னான். பேச நேரம் இல்லை, இருட்டிடுச்சின்னு காப்பி தண்ணி குடிக்கிற நேரத்தில் கிளம்பிட்டோம். அம்மா அந்த நேரத்திலும் வந்தும் வராததுமாய் வேலைகள் செய்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு கல்யாண நாளின் நினைவுகள் தவிப்பாய் இருந்தது. முகம் பொறித்து போயிருப்பதாய் எதிர் வீட்டு பெண் சொன்னாள். கல்யாண பெண்கள் எல்லாம் பேரழகு என்றாள். அம்மா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சதா அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாள். நடந்து கொள்ளும் வழிமுறைகளை சொல்ல சொல்ல அவளுக்குள் சில நேரங்களில் பதட்டம் கூடியது. அதில் ஒன்று, போகிற இடத்துல நம்ம வீடு மாதிரி இருக்காது என்றபோது இனம் புரியாத பயம் ஒன்று கூடி மிரட்டியது. அவள் தூங்கி விட்டிருந்தாள். அம்மாவும் அப்பாவும் எங்கோ பத்திரிக்கை வைத்து விட்டு அப்பொழுதுதான் வந்திருந்தார்கள். தலை வலிக்குதுன்னு பாப்பா எப்போவோ தூங்கிடுச்சுமா, வீட்டு வேலையால் சொன்னாள். அப்பா அவளின் நெற்றியில் கை வைத்து பார்த்தார். அவருக்கு கொஞ்சம் சூடு தெரிந்தது. அம்மா கண்ணாலேயே கேட்டாள், உடம்பு சூடுதான் என்றார். அந்த கையின் ஸ்பரிசம் ஜில் என்றிருந்தது. விழித்து கொண்டாள். ஆனால் எழுந்திருக்கவே இல்லை. உறங்கும்போது கிடைக்கும் அன்பின் அனுசரிப்பை விவரிக்க எந்த மொழியிலும் வார்த்தைகள் இல்லை.
பேரன்பை கடத்தும் மொழி இன்னும் பிறக்கவில்லை. மனித மனங்களுக்குள் குரூரமில்லாத தருணம் அது. நேசிக்கும் மனிதர்களுக்குள் நிறைவி உணரும் கணம் அது. அப்படித்தான் அந்த அன்பை அவள் அவதானித்தாள். அவள் உறக்கத்தை கெடுக்காமல் அவர்கள் இருவரும் வீட்டு திண்ணையில் அமர்ந்தார்கள். அன்று முழு நிலா பௌர்ணமி. அம்மா தான் ஆரம்பித்தாள். பொண்ணு வீட்டை விட்டு போக போகிறாளேன்னு வசனமாக இருக்கா? அப்படிலாம் இல்லை, போகிற இடத்துல எப்படி இருப்பாளோ. ஒரே பொண்ணு, செல்லமாக வளர்த்துட்டோம், சூதுவாது தெரியாது, அதான் யோசனையாக இருக்குது. மௌனம் நிலவியது. அப்பா இருமியதில் அவள் எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். அப்பா இருமிக்கொண்டே நெஞ்சை தடவினார். அம்மா சொம்பில் இருந்த நீரை ஊற்றி கொடுத்தாள். ஒரு மிடரை குடித்து அப்பா விளங்கினார். அவள் சிநேகிதியை பற்றி எதுவும் சொன்னியா அவகிட்ட? அம்மாவிடம் அப்பா கேட்டார். அதை கேட்ட கணம் படுத்திருந்த அவள் காதை கூர்த்தி இட்டி கொண்டாள். இல்லைங்க, பேச நேரம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதன்னு சொல்ல? அவள் நல்லா இருந்தாலும் அவளுக்கு நிம்மதி இல்லைல்ல. பொண்ணுங்க வாழ்க்கையே அப்படிதானே. ஆடம்பரமான வீடு தான், நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கா. அவள் ஒத்த மனுஷி, மொத்த வீட்டையும் கட்டி ஆளுறா. சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட விட்டுட்டு எங்கேயும் போகத்தான் முடியாது போல. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா தானேங்க அவங்கவுங்க கஷ்டம் தெரியும். மாட்டை பார்க்குமா, காட்டை பார்க்குமா, மனுஷால பார்க்குமா, வரவு செலவை பார்க்குமா, என் பாடே தேவலாம் போல. அம்மா எதையோ சொன்னாள். அப்பா அம்மாவிடம் கேட்டார். என்னைய கட்டுற அன்னைக்கு உனக்கு மனசு எப்படி இருந்துச்சு? பயமாக இருந்துச்சா? உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்குன்னு பயந்து ஆகுமா? எதா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கழுத்தை நீட்டிட்டேன். இன்னொரு பொறப்பை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிரித்தாள். உண்மையில் இந்த வாழ்க்கைக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீ இல்லைனா எனக்கு இந்த மானம், மறுவாதி, சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் பார்த்ததுலேயே நீ என்னைக்கு தெரியுமா பேரழகு? நம்ம பொண்ணை பெற்ற அன்னைக்கு அடித்து போட்ட மாதிரி படுத்திருந்த. அப்போ நம்ம பொண்ணை ஒரு கையில் தூக்கி உன்னை பார்க்குறேன். நீ அந்த வேதனையிலும் ஒரு சிரிப்பு சிரிக்கிற. இப்போ கூட அது கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ அழகாக இருந்த. அப்போ மனசு கிடந்து அடிச்சுக்குது. கொலசாமியெல்லாம் வேண்டிக்கிட்டேன். ஐயா சாமிகளே, எந்த நோய் நொடியும் இல்லாமல் என் வம்சத்தை காப்பாற்றுங்கன்னு. போயா, வெக்கமாக இருக்குது. சின்ன பிள்ளையாட்டம் எதையாவது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு. இல்லைம்மா, நீ இல்லைனா இந்த தோட்டம் துறவு ஏது? என்னை என் மனுஷனாக மாற்றின மகராசி நீ. பொம்பளை இல்லைனா ஆம்பளைக்கு ஏது மறுவாதி? அப்பா எதையோ பினாத்த தோங்கி விடுவார் என்று அம்மாவுக்கு தெரியும். அவள் ஜன்னல் வழியாக பூனை போல் எட்டி பார்த்தாள். திண்ணையில் தூணில் கால் நீட்டி அமர்ந்திருந்த அம்மாவின் கால்களை அப்பா அமுக்கி விட்டு கொண்டிருந்தார். அம்மா வெட்கத்தில் நெளிந்து கொண்டிருந்தாள். வானிலிருந்து நிலா தன் ஆதி அன்பை ஒளி கற்றைகளாக உமிழ்ந்து கொண்டே இருந்தது. அவள் கண்களில் நீர் கோர்க்க நிலவின் அடிவானத்தை நோக்கி ஓடத் துவங்கினாள். அந்த இரவிலும் பாதை எங்கும் பூக்கள் பூத்திருந்தன.